நண்பர்களே, நீங்கள் உங்கள் பிஎஃப் மற்றும் யுஎன் பாஸ்வேர்டுகளை மறந்துவிட்டால் புதிய பாஸ்வேர்டை எப்படி மீண்டும் உருவாக்கலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். இதற்காக முதலில் நீங்கள் கூகுளில் சென்று இபிஎஃப்ஓ என்று எழுத வேண்டும். இதில் இபிஎஃப்ஓவின் முதல் இணையதளத்தை நீங்கள் காண்பீர்கள். அந்த இணையதளத்தையே நாம் திறக்க போறோம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்தால் நீங்கள் எனக்கு கருத்தில் தெரிவிக்கலாம். இங்கே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரியாக காணப்படும். நாம கொஞ்சம் ஜூம் இன் செய்ய வேண்டும். ஜூம் இன் செய்த பிறகு இங்கே எழுதப்பட்டிருக்கும் ஆன்லைன் கிளைம்ஸ் மெம்பர் அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர். நம்ம இதையே கிளிக் பண்ண போறோம். மேலும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நம்ம முன்னிலையில இந்த மாதிரியான ஒரு பாப்அப் வந்துள்ளது. இதுக்கு நாம இங்க ஓகேங்கிறத கிளிக் செய்தால் அது மூடிவிடும். இப்பொழுது கொஞ்சம் ஜூம் இன் செய்தால் இங்கே நீங்கள் பாருங்கள், மேலே உங்களிடம் உங்கள் யுஏஎன் நம்பர் கேட்கப்படுகிறது. அதற்கு பிறகு உங்கள் பாஸ்வேர்டும் கேட்கப்படுகிறது. பாஸ்வேர்ட் நம்மிடம் இல்லை, அதனால நம்ம இங்கே பாஸ்வேர்ட் மறந்து விட்டீர்களா என்பதை கிளிக் செய்ய போகிறோம். இப்போது நண்பர்களே, சில விவரங்களை நம்மிடம் கேட்கப்படவிருக்கிறது. முதலில் உங்களிடம் உங்கள் யுஏஎன் நம்பர் கேட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் உங்களிடம் உங்க பெயர் என்னென்று கேட்கப்படும். பிறகு உங்க பிறந்த தேதி, அதை இங்கே நீங்கள் உள்ளிட வேண்டும். அனைத்து விவரங்களும் உங்கள் ஆதார் கார்டுடன் பொருந்த வேண்டும். எழுத்துப்பிழை முதல் பிறந்த தேதி வரை எல்லாமும் சரியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமும் பொருந்தவில்லை என்றால் உங்கள் வேலை நடக்காது. மேலும் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன், இங்கே 3 புள்ளிகள் மீது கிளிக் செய்து உங்கள் டெஸ்க்டாப் மோட்டை இங்கிருந்து இயக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப் மோட்டை இயக்கி வைத்தால் எதிர்காலத்தில் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் மற்றும் விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். இங்கே முதலில் நம்முடைய யுஏஎன்ஐ, பெயரை, பிறந்த தேதியை, இங்கிருந்து நம்முடைய பாலினத்தை தேர்வு செய்வோம். பிறகு ஆதார் கார்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள நம்முடைய மொபைல் எண்ணை எழுதுவோம். இவை அனைத்தையும் எழுதிய பிறகு ஐ அக்ரி என்பதற்கு கிளிக் செய்வோம். அதன் பிறகு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சா கோடை இங்கே உள்ளிட வேண்டும். பின்னர் கெட் ஆத்தரைசேஷன் பின் என்பதற்கு கிளிக் செய்ய வேண்டும். இப்போது உங்கள் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் ஓடிபியை இங்கே உள்ளிட வேண்டும். இதுதான் ஓடிபி பகுதி. பிறகு இங்கே நீங்கள் உங்கள் புதிய கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும். கீழே உள்ள கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் பகுதியில் அதே புதிய கடவுச்சொல்லை மீண்டும் எழுத வேண்டும். நண்பர்களே, சிலருக்கு இங்கே கடவுச்சொல் உருவாக்க முடியவில்லை. அதற்கான ஒரு எளிய காரணம் உள்ளது. ஏனெனில் இங்கே சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். உங்கள் கடவுச்சொல்லில் குறைந்தது ஒரு சிறிய எழுத்து, லோவர் கேஸ், ஒரு பெரிய எழுத்து, அப்பர் கேஸ், ஒரு சிறப்பு எழுத்து, ஸ்பெஷல் கேரக்டர் மற்றும் எண்கள் இருக்க வேண்டும். இந்த எல்லா அம்சங்களும் சேர்த்து நீங்கள் ஒரு கடவுச்சொல்லை உருவாக்கினால் மட்டுமே உங்கள் கடவுச்சொல் உருவாக்கப்படும். மேலும் உங்கள் கடவுச்சொல் குறைந்தது 8 எழுத்துக்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். அப்போதுதான் இங்கே கடவுச்சொல் ஏற்கப்படும். இல்லையெனில் நீங்கள் உங்கள் கடவுச்சொல்லை உருவாக்க முடியாது. நான் உங்களுக்கு சொன்னபடி கடவுச்சொல்லை உள்ளிட்டு உருவாக்கிய பிறகு இங்கே வெரிஃபை என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்கள் கடவுச்சொல் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டவுடன் இங்கே உங்கள் கடவுச்சொல் வெற்றிகரமாக மாற்றப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும். இதன் அர்த்தம் உங்கள் பழைய கடவுச்சொல் இப்போது செல்லாது என்று பொருள். புதிய கடவுச்சொல் உங்கள் வசமாக உருவாகியுள்ளது. இப்போது நாம் இங்கே கிளிக் செய்து உள்நுழையவும் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, நாம் ஆரம்பித்த அதே பக்கத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். இங்கே உங்கள் யுஎன் எண்ணை எழுத வேண்டும். நீங்கள் உருவாக்கிய புதிய கடவுச்சொல்லை இங்கே எழுத வேண்டும். பல முறை உங்கள் புதிய கடவுச்சொல் உருவாக்கப்பட்டாலும் நீங்கள் உள்நுழைய முடியாமல் போகும். அதற்கான முக்கிய காரணம், உங்கள் கடவுச்சொல் புதுப்பிக்கப்படுவதற்கு 6 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம். உங்கள் கடவுச்சொல் எப்பொழுது புதுப்பிக்கப்படுகிறதோ அதன் பிறகு இங்கே உள்நுழைய வேண்டும். நண்பர்களே, என் கடவுச்சொல் உடனடியாகவே புதுப்பிக்கப்பட்டது. இங்கே நீங்க பார்க்கலாம், எங்கள் கடவுச்சொல் புதுப்பிக்கப்பட்டு விட்டது மற்றும் நாங்கள் தெளிவாகவே உள்நுழையவும் முடிந்திருக்கிறது. உள்நுழைய உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் எனக்கு கருத்தில் தெரிவிக்கலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.